பயந்து போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும். எதனாலன்னா அந்த பெரிய பூனை வந்து டைமண்டை வந்து அட்டாக் பண்ணுச்சு. ரெண்டும் அது பயங்கர சவுண்டு கேட்டுச்சா, அதை பார்த்துட்டு இது ரெண்டும் அந்த பூனைக்கு பயந்து நிற்கிடுறாங்க மேலே ஏறி. அந்த குட்டி பூனை மேலே ஏறிட்டான் பயந்து. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க சவுண்டு கேட்டு முழிச்சிட்டாங்க. அமைதியாக சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய பூனை வந்து இவங்களை எழுப்பிட்டுருச்சு. சரி உட்காருங்க அமைதியா, அது வராது. இவங்க ரெண்டு பேரும் பயந்து அப்படி பார்க்குறாங்க டைமண்டை விரட்டவும். அவ்வளோ பாசம். சரி நீங்கள் பாருங்கடா. டைமண்ட் பாருங்க பயந்து போய் அங்கே போய் ஓரமாக நிற்கும். சும்மாவே அவன் பயந்து ஓரமாக தான் நிற்பான். வாடா உள்ள வா செல்லக்குட்டியே, உள்ள ஓடியாந்துரு. உள்ள வா, உள்ள ஓடியாடா. வா அம்மாட்டு வா. எதனால பயம்னா அந்த பெரிய பூனை வந்தது. அடைச்சி போட்டுருக்கேன். இந்த உட்காந்துருக்கேன் பாருங்க. சேட்டுக்கார பையன். நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தா சத்தம்னு பார்த்தா இது போய் அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கு. என்னத்த சொல்கிறது? ம், ஏன்டா அடிக்கிற? அடிக்கூடாது. பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி இருக்கிறது. ஆ, ஏன் அடிச்ச? ஆளுகளை பாரு வந்து ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி படுத்துருக்கு பாரு. ஆ, முத்துவையும் விரட்டி விட்டுறியா? அப்படி பண்ணாத, அடிக்காத. அவங்க நம்ம வீட்டு பசங்க இல்லையா? அடிக்கூடாது சரியா? ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது. டைமண்ட் எதுக்கு இப்போ நீ அடிக்க போகிற? அவன் ஏற்கனவே பயந்த சுபாவம். அமைதியாக தானே உட்காந்துருக்கான் அவன். செய்கிறதையும் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துருக்குது. சரி சரி சரி, ஒன்றும் சொல்ல உன்னைய. படுத்துக்கோ. ஆ அப்பாடி.